ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும்போது காய்ச்சல் வரும், அதற்கு வைத்தியம் பார்த்தாக வேண்டும். அதுபோல சீசன் நேரத்தில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடலூரில் பேட்டியளித்த அவர், தீபாவளியையொட்டி இந்த ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக அந்தந்த மாவட்டங்களில் இயங்கும் அரசு பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக மாற்றி இயக்க வேண்டிய தேவை இருக்காது என்றும் கூறினார். சில பேருந்து உரிமையாளர்கள் மற்ற நாட்களில் ஓட்டாதவர்கள் இது போன்ற விழா நாட்களில் மாத்திரம் ஓட்டி அந்த பேருந்துகளை இயக்குகிற இதுவும் இருக்குது. அது கான்ட்ராக்ட் கேரியர்ல வர்ற இதுதான் நடைமுறை தான். ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி தான் சொல்றீங்க, ஒரே வருஷம் அதே நடவடிக்கை. அதுதான் நீங்க அதாவது நீங்க ஒவ்வொருவரும் மழை வரும், மழை வரும்போது ஜுரம் வரும், அதற்கு வைத்தியம் பார்த்து தான் ஆகணும். அது மாதிரி தான் இதுவும். நிரந்தர தீர்வுனா நீங்க கான்ட்ராக்ட் கேரியர் என்பது இப்படி இயங்கக்கூடியது. இது இங்க தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு நடைமுறை. பல மாநிலங்களில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம இருக்காங்க. நம்ம ஒரு குறைந்த கட்டுப்பாடு வச்சிருக்கோம். அவங்கள வெப்சைட்ல இந்த கட்டணத்துல இயக்குவோம்னு போட சொல்லியிருக்கோம். அந்த வெப்சைட்ல போட்ட கட்டணத்தை விட குறைந்த கட்டணத்தில் இயக்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களோட பேசிதான் முடிவெடுக்கப்பட்டு இந்த நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே மற்ற மாநிலங்களை விட நாம் ஒரு குறைந்த வித கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.